ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமேன்.
விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்தல்கள் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் கருத்துள்ள ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தீர்மானங்கள் எடுக்கிறோம். காலையிலே எழுந்த நேரம் முதல் இரவு படுக்கைக்கு போகும் வரை எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறோம். சில தீர்மானங்கள் இலகுவானவை, சில தீர்மானங்கள் கடினமானவை. நான் எத்தனை மணிக்கு நித்திரை விட்டு எழும்ப வேண்டும் என்பதோ, அல்லது நான் எப்போது உணவு சாப்பிட போகிறேன் என்பதோ இலகுவான தீர்மானங்கள். ஆனால் வாழ்க்கையிலே நான் எப்படியான ஒரு வேலையை செய்ய வேண்டும், அல்லது எந்த விதமான ஒரு துறையிலே நான் படிக்க வேண்டும், அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையிலே எப்போது நான் ஒரு வீடை வாங்கப் போகிறேன், ஒரு வாகனத்தை வாங்கப் போகிறேன், இப்படி பெரிய தீர்மானங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றன. நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சரியான விதத்திலே முடிவது கிடையாது. பல வேளைகளிலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கின்றன, எங்களுடைய வாழ்க்கையை முன்னே கொண்டு போவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றன. ஆனால் சில நேரங்களிலே நாங்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பை கொண்டு வருகின்றன. அந்த பாதிப்பு எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானங்களின் அடிப்படையிலே வந்தால் நாங்கள் மனம் குலைந்து விடுகிறோம், மனக்குலைச்சலுக்கு ஆளாகி விடுகிறோம். பொதுவாக நாங்கள் செய்வதெல்லாம், நான் எடுத்த ஒரு தீர்மானம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குகிறது என்று தெரிந்தால் அந்த தீர்மானத்தை விட்டு விலகி நான் வேறு வழியிலே போக முயற்சி செய்கிறேன். அல்லது நான் எடுத்த தீர்மானம் எனக்கு நன்றாக போகாது என்று தெரிந்தால் அதை எடுத்த தீர்மானத்தை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு வேறு விதத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்க முயற்சி செய்கிறேன். இப்படியான வாழ்க்கையின் மத்தியிலே தான் இறைவன் அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி எம்மை வழிநடத்துகிறார் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகிறது. நாம் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. பல வேளைகளிலே, ஒரு வேளை நாம் ஆலயத்திற்கு போகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு பொதுவான சொல்லு ஆண்டவரின் சித்தம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கின்ற திட்டம். ஆண்டவரின் சித்தம் என்று நாங்கள் சொல்லுகிற போது எங்கள் எல்லோருக்கும் விருப்பமான ஒரு எதிர்பார்ப்பு, கடவுள் நம்மை எப்படி வழிநடத்த போகிறார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு எதிர்காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்ப்பது போல, கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி என்னை வழிநடத்த போகிறார் என்று தெரிந்தால் அது எனக்கு இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் கடவுளிடத்திலே போய் நாங்கள், ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவரை தேடி ஓடிப்போகிற வழக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவரிடத்திலே போனால் அவர் ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவரின் திட்டம் என்ன, சித்தம் என்ன என்பதை சொல்லுவார். சில காலத்திற்கு முன்பு ஒரு இலங்கையிலிருந்து ஒரு பெண் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டதன் அடிப்படை காரணம், இந்த நாட்டிற்கு தான் வர வேண்டும், வருவதற்கு அவர் கண்டுபிடித்த இலகுவான முறை, இங்கு ஏதாவது ஒரு கல்லூரியிலே அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலே ஏதோ ஒரு படிப்புக்கு பதிவு செய்தால் அதன் மூலமாக வர முடியும் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அவர் என்னை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு வழிமுறை இருக்கிறதா என்று கேட்டார். எனக்கு அவர் யார் என்று தெரியாது, இதற்கு முன்பு நான் அவரை சந்தித்ததில்லை.
ஆனாலும் இங்கு வருவதற்கு யாரோ ஒருவர் உதவி கேட்கிறாரே என்று சொல்லி நான் சொன்னேன். பல மாணவர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து இப்படித்தான் பல கல்லூரிகளுக்கு பதிவு செய்து படிப்பதற்காக இங்கு வருகிறார்கள். ஆனால் செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பதிவு செய்து இந்த நாட்டிற்கு வந்து 2 வருடங்கள் நீங்கள் கல்வி கற்றால் ஒருவேளை இங்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். அதற்கு பின்பு பல காலமாக அவரிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. 6 மாதங்கள் போல போய்விட்டது. இவ்வளவு ஆர்வத்தோடு கேட்ட ஒருவர் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் நான் அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். நீங்கள் 6 மாதத்திற்கு முன்பு தொடர்பு கொண்டு நான் இங்கே படிக்க வர வேண்டும் என்று சொல்லி சொன்னீர்களே, 6 மாதமாகிவிட்டது, என்ன நடக்கிறது என்று அவரிடத்திலே கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாம் சரி, நான் ஒரு கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டு எனக்கு அனுமதியும் கிடைத்து விட்டது. இன்னும் ஒரு கல்லூரிக்கு போட்டேன், அங்கும் அனுமதி எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எனக்கு ஆண்டவரின் சித்தம் என்ன என்பது தெரியவில்லை என்று சொன்னார். நான் கேட்டேன், என்ன அறிய விரும்புகிறீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய அம்மா நான் வந்து படிக்கப் போவதை பற்றி சில காலமாக ஜெபித்து கொண்டிருந்தார். அவருக்கு நான் இங்கு வருவது சித்தமில்லை என்று சொல்லி ஒரு வசனம் கிடைத்திருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு வசனம் கிடைத்திருக்கிறது. நானும் இதை பற்றி ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்கும் ஒரு வசனம் கிடைத்தது. நான் போகலாம் என்று அந்த வசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே எனக்கு தீர்மானம் எடுக்க முடியவில்லை என்று சொல்லி சொன்னார். அப்போது அவர் சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கும் ஒரு வசனம் கிடைத்து, உங்களுக்கு கிடைத்த வசனம் நான் போகக்கூடாது என்றிருந்தால் நான் வரமாட்டேன், போகக்கூடும் என்றிருந்தால் நான் வருகிறேன். அப்போது நான் அவரை பார்த்து கேட்டேன், எப்படி? நான் உங்களை அறிய மாட்டேன், உங்களை எனக்கு யார் என்று தெரியாது, நான் சொல்வதை வைத்து எப்படி நீங்கள் தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்று சொன்ன நேரம் அவர் சொன்னார், அம்மாவுக்கு வேண்டாம் என்று வந்திருக்கிறது, எனக்கு போக சொல்லி வந்திருக்கிறது. நீங்களும் சொன்னால் போக சொல்லி வந்தால் எனக்கும் போக சொல்லி வந்தது, உங்களுக்கும் போக சொல்லி வந்தது. ஆகவே நான் வருவேன். போக வேண்டாம் என்று வந்தால் அம்மாவுக்கும் போக வேண்டாம் என்று வந்தது, உங்களுக்கும் போக வேண்டாம் என்று வந்தது. ஆகவே நான் வர மாட்டேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் அப்படி ஜபிக்க மாட்டேன். ஆண்டவர் வந்து ஒரு குறி சொல்லுகிறவரை போல அல்லது ஒரு ஒரு லொத்தார் சீட்டு எடுப்பது போல ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அது உண்மை. எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதுவும் உண்மை. நீங்கள் எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்து எல்லாம் சரியாக வந்தால் ஆண்டவர் உங்களை இப்படி வழிநடத்துகிறார் என்று நம்பிக்கையோடு புறப்பட்டு வாருங்கள். ஆண்டவரின் திட்டம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கட்டாயம் ஒரு இன்னொருவர் மூலமாக கட்டாயமான ஒரு அத்தாட்சி அடிப்படையாக வைத்து நீங்கள் தீர்மானத்தை எடுக்காதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருந்தால் அவருடைய வழிநடத்தலுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னேன். அவர் வந்தாரா வரவில்லையா என்று எனக்கு தெரியாது. நான் ஏன் இந்த கதையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆபிரகாம் என்று பெயர் கொண்ட ஒரு மனிதனை பற்றி வாசிக்க கேட்டோம். அந்த ஆபிரகாம் என்ற மனிதரை பார்த்து ஆண்டவர் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்க சொல்லுகிறார். அந்த ஆபிரகாம் என்ற மனிதர் சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் ஒரு செல்வந்தரான மனிதர். அவருக்கு சொத்துக்கள் இருந்தது. அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களைப் போல அவருக்கு மந்தைகள் இருந்தது, ஆடுகள் இருந்தது, அவருக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர் வசதியாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மனிதர். அந்த மனிதரை பார்த்து ஆண்டவர் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்க சொல்லுகிறார். பிரயாணத்தை ஆரம்பிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு ஆபிரகாமுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. ஏனென்றால் அவர் வாழ்ந்த இடம் அவர் பழகி போன இடம், அவர் வாழ்ந்த இடம் அவர் வசதியாக வாழ்ந்த இடம்,
அவர் வசதியாக வாழ்ந்து பழகி போன ஒரு இடத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய இடத்திற்கு பிரயாணத்தை ஆரம்பிப்பது என்பது ஒரு கடினமான தீர்மானம். ஆபிரகாம் என்ற மனிதரை இன்றைக்கும் நாம் தனிப்பட்ட ரீதியிலும் திருச்சபையாகவும் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுவதற்கு காரணம், அவர் ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இருக்கின்ற பழகிப்போன வாழ்ந்த இடத்தை விட்டு ஆண்டவர் புறப்பட சொன்ன இடத்தை நோக்கி புறப்பட்டு போகிறார். அவர் ஆண்டவரிடத்தில் எனக்கு அத்தாட்சி வேண்டும், எனக்கு ஆதாரம் வேண்டும் என்று கேட்கவில்லை. நான் போகின்ற இடத்தை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும், நான் போய் சேருகின்ற இடத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்கவில்லை. நம்பிக்கையோடு புறப்படுகிறார். அந்த நம்பிக்கை இன்று எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆண்டவரின் சித்தம் என்று சொல்வது ஆண்டவர் காட்டுகின்ற எல்லா காரியங்களையும் அறிந்து புறப்பட்டு போவது கிடையாது. ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து புறப்பட்டு போகின்ற வாழ்க்கை. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து புறப்பட்டு போகின்ற மக்களாக எங்களால் வாழ முடியுமா என்பதுதான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்னே வைக்கப்படுகின்ற செய்தி. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாபங்கள் பல நேர்ந்த போதும் தடுமாறும் நேரத்தில் நீர் என்னை காத்தீரையா. தடுமாறும் நேரத்தில் நீர் என்னை காத்தீரையா. இந்த நிலை என்றும் என் வாழ்வில் நிலைத்திருக்க, இந்த நிலை என்றும் என் வாழ்வில் நிலைத்திருக்க, நானும் என் மனதால் எந்நாளும் துதிப்பேன். என் தேவனே, என் ராஜனே, நான் உம்மை உணர்ந்திங்கு கவியாகிறேன். கல்வாரி பாடுதனை எனக்காக நீரேற்றினே. கல்வாரி பாடுதனை எனக்காக நீரேற்றினே. உயிர்த்தெழுந்தேன் நேசரே, என்றென்றும் காத்திடவே. உயிர்த்தெழுந்தேன் நேசரே, என்றென்றும் காத்திடவே. என்று
துணையாகிறேன். நான் கலங்கும் போதும் நான் மகிழும் போதும் என்னுள்ளில் எப்போதும் நீர் மாத்திரமே. நான் கலங்கும் போதும்